வெளிநாட்டில் இருக்கும் உங்களுக்காக இலங்கையில் இருக்கும் உங்கள் பெற்றோரின் ஆரோக்கியத்தை எங்கள் சொந்த பெற்றோரைப் போல அன்புடன் நாங்கள் பராமரிக்கின்றோம். மெடிப்ளேஸ். லங்காஸ்ட்ரே நேயர்களுக்கு வணக்கம். லங்காஸ்ட்ரே நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியினூடாக இன்றும் நான் உங்களை சந்திக்கின்றேன். எங்கள் தெரியும், நாட்டில் இப்பொழுது எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு முன்பாக எவ்வளவு நீண்ட வரிசைகள் இருக்கின்றது என்பதை நாங்கள் வெளியே செல்லும் போது பார்க்கின்றோம். நான் வத்தல பகுதியிலிருந்து கொட்டாஞ்சேனை வரை பயணிக்கின்றேன். கொட்டாஞ்சேனை தாண்டி செல்ல வேண்டுமென்றால் பொரல்ல, பத்திரமுள்ள, ராஜகிரிய, அதே போல் தெமட்டகொட இப்படியான பகுதிகளுக்கு நான் அடிக்கடி சென்று வருவதால் இங்கு இன்றைய நாளிலும் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு முன்பாக நீண்ட வரிசைகளை காணக்கூடியதாக கியூஆர் சிஸ்டம், கியூஆர் முறைமை அமுல்படுத்தப்பட்டு அதன் அடிப்படையில் எரிபொருள் வழங்கும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டாலும் இன்னமும் இந்த வரிசை குறையாமல் இருக்கின்றது. அது ஏன் என்ற கேள்வி பலர் மத்தியில் இருந்தது. காரணம், ஒரு சிறிய அளவில் தான் வாகனங்களுக்கு எரிபொருள் கோட்டா வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த கோட்டாவின் அடிப்படையிலே இந்த வாரம் நாங்கள் எப்படியாவது இந்த கோட்டாவினை பெற்றுவிட வேண்டும் என்ற இடத்திலே அதிகமானோர் சென்று எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் இந்த கியூஆர் முறைமையை பயன்படுத்தி தங்களுக்கான அந்த வாரத்திற்கான கோட்டாவை முழுமையாக எரிபொருளை பெற்றுக்கொள்கின்றார்கள். இதற்கு முயற்சியில் தான் அனைவரும் சென்று வரிசைகள் இருக்கும்போது இந்த வரிசைகள் நீண்ட வரிசைகளாக காணப்படுகின்றது. அதே போல அன்றாட தொழிலில் ஈடுபடுபவர்கள், அதாவது இந்த அயரோடும் முச்சக்கர வண்டி சாரதிகள், அவர்களுக்கெல்லாம் அன்றைய தினம் அவர்கள் தொடர்ந்து அயர் ஓட வேண்டும் என்றால் நிச்சயமாக அவர்களுக்கு மேலதிகமான எரிபொருள் தேவை. ஆனால் அது அவர்களுக்கு இப்பொழுது அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்டிருக்கின்ற எரிபொருள் அளவு போதாது என்று தான் இந்த அயரோடுகின்ற முச்சக்கர வண்டி சாரதிகள் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். அது சம்பந்தமாக நினைக்கின்ற அரசாங்கம் மறுபரிசீலனை செய்யும். மீண்டும் இப்பொழுது வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த ஒரு வார காலத்திற்கான கோட்டா இந்த சிஸ்டம் மீண்டும் இந்த சனிக்கிழமை மாற்றங்களுக்கு உள்ளாகுமா இல்லையா என்பது குறித்து நாங்கள் அவதானித்து பார்க்கின்றோம். ஞாயிற்றுக்கிழமை தொடக்கம் மீண்டும் புதிய முறையில், அதாவது இதே அளவு புதிய கியூஆர் உங்களுக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு வாரத்திற்கு தான் அந்த கியூஆர் சிஸ்டம் செயல்படும். அதற்கு பின்னர் நீங்கள் அதை புதிதாக பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழலும் இருக்கிறது. அதற்கிடையில் பல பிரச்சனைகள், புதிய வாகனங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன், பதிவு பண்ணாமல் இருக்கின்ற புதிய வாகனங்கள் அதில் உள்ளீடு செய்ய முடியாமல் இருந்தது. ஒரு வாகனத்தை இன்னொருவருக்கு விற்றால் அவருக்கு அந்த வாகன இலக்கத்தகடின் அடிப்படையில் செசி நம்பர் அடிப்படையில் தொலைபேசி இலக்கங்கள் பிரச்சனையில் இருந்தது. அதன் காரணமாகவும் பதிவு செய்து கொள்ள முடியாத ஒரு சூழல் இருந்தது. இப்படி பல பிரச்சனைகள் இருந்தது. அது சம்பந்தமாகவும் இலங்கை பெட்ரோலிய திணைக்களம் மற்றும் அதை சார்ந்த இணைய அமைப்பினர் அதற்கு உடனடியாக நடவடிக்கைகள் மேற்கொண்டு சரி செய்து வருவதாகத்தான் ஒரு தகவலும் இருந்தது. இன்றைய அளவில் நிறைய பேருக்கு அந்த பிரச்சனையில் ஒரு தீர்வு கிடைத்திருக்கிறது. நேற்றைக்கு முன்தினமெல்லாம் பதிவு செய்ய முடியாமல் இருந்தவர்களுக்கு இன்றைய தினம் பதிவு செய்யக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கின்றது. அது நான் இன்றும் பிரச்சனை இருப்பவர்களுக்கு நாளை மறுதினத்திற்குள் அனைத்து பிரச்சனைகளும் சரி செய்யப்படும். அடுத்த வாரத்திலிருந்து அந்த எந்த பிரச்சனையும் இல்லாமல் சரியாக முறையாக கியூஆர் முறைமையில் உங்களுக்கு பெட்ரோல் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று நம்பப்படுகின்றது. அப்படி இருக்கிற நிலையில் இந்த எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு முன்பாக வரிசையில் இருப்பவர்களும் ஒரு சிலர் மோசடிகளில் ஈடுபடுகிறார்கள். மோசடிகள் என்றால் இப்பொழுது முச்சக்கர வண்டிகள் குறிப்பாக காணக்கூடியதாக இருக்கிறது, பைக்குகள், இன்னும் ஒரு சில வாகனங்களில் காணக்கூடியதாக இருக்கின்றது. பெட்ரோலை நிரப்புகிறார்கள். ஒரு இடத்திற்கு சென்று அதில் இருக்கின்ற பெட்ரோலை ஒரு கேலனுக்கு நிரப்பிக் கொள்கிறார்கள். அதை மறைத்து வைத்துவிட்டு ஏதோ பெட்ரோல் இல்லாததை போல மீண்டும் அதற்கு நிரப்புகிறார்கள். இப்படி பல சம்பவங்கள் பதிவாகி இருக்கிறது. அதே போல எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு முன்பாக இருக்கின்ற வரிசைகளில் இருக்கின்ற ஒரு சில முச்சக்கர வண்டிகள் சாரதிகள் அவர்களுக்கு இருக்கின்ற எரிபொருளை, பெட்ரோலை ஒரு கலனுக்கு எடுத்து சேகரித்து விட்டு அவற்றை மறைத்துவிட்டு பின்னர் மீண்டும் புதிதாக நிரப்பிக் கொள்கிறார்கள். இப்படியான சிலருக்கு உண்மையாக இருக்கலாம், இந்த அளவு போதாத அந்த பிரச்சனை இருக்கின்றது. இந்த அளவு அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த அளவு பெட்ரோல் எனக்கு இந்த வாரத்திற்கு போதாது, எனக்கு இதற்கு மேலதிகமாக வேண்டும் என்ற ஒரு பிரச்சனை அதில் இருக்கின்றது. இருப்பினும் ஒரு சிலர்
பிளாக் மார்க்கெட், அது நிச்சயமாக சொல்லியாக வேண்டும், கருப்பு சந்தை, இதை எடுத்து சென்று வரிசையில் இருப்பவர்களுக்கும் விற்கின்றார்கள். அப்படியான சம்பவங்களும் நிகழ்ந்திருக்கின்றது. அல்லது இன்னும் ஒரு சம்பவம் நடக்கின்றது. இப்படியான எரிபொருளை சேகரித்து, அதிகமான எரிபொருளை சேகரித்து கொண்டு சென்று வெளியிலே விற்கின்றார்கள் அதிகமான விலைக்கு. நீங்கள் வரிசையில் இருக்க தேவையில்லை, என்னிடம் எரிபொருள் இருக்கிறது, பெட்ரோல் இருக்கிறது, நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு தருகின்றேன் என்ற விதத்திலும் ஒரு சில சம்பவங்கள் நடக்கிறது. இன்னும் சிலர் எப்படி என்றால், இவற்றை எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு எதிர்காலத்தில் முற்றுமுழுதாக இந்த எரிபொருள் இல்லாமல் போய்விடுமோ என்ற பயம் இருக்கின்றது. ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு என்ன நடக்கும், எந்த விதமான கப்பலும் எரிபொருள் தாங்கிய கப்பல்கள் இலங்கைக்கு வராவிட்டால் எரிபொருள் இல்லாமல் போய்விடும் என்ற ஒரு அச்சத்திலே இப்பொழுது அளவுக்கு அதிகமாக பதுக்க ஆரம்பித்திருக்கிறார். அப்படி ஒரு சில சம்பவங்கள் பதிவாகியிருக்கிறது. ஆகவே இது அனைத்து விடயங்கள் சம்பந்தமாகவும் போலீஸ் திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் ஏஎஸ் உட்லர் அவர்கள் இன்று ஊடக சந்திப்பினை நடத்தி தெளிவுபடுத்தி நாங்கள் அந்த காணொலியை பார்த்துவிட்டு அவர் என்ன சொன்னார் என்பதை பார்த்துவிட்டு நாங்கள் தொடர்ந்தும் பேசலாம். පොලිස් ප්‍රතිතුමාගේ ඍජු අධීක්ෂණයේ යටතේ එම සෑම ඉන්ධන හලක් ආශ්‍රිතව සිවිල් ඇඳුමින් සිටින නිලධාරීන් හරහා අනීතික සමාජ විරෝධී ඒ වගේම නීති විරෝධී කටයුතු සඳහා අපි ඉඩ ලබා දෙන්නට සූදානම් නැහැ. போலீஸ் ஊடக பேச்சாளர் ஏஎஸ் உட்லர் அவர் தெரிவித்ததுக்கு அமைய இப்பொழுது அவர் குறிப்பிடுகின்றார். தெரியும், எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு முன்பாக வரிசைகள் இருப்பவர்களுக்கு மத்தியிலே ஒரு சில முரண்பாடுகள், கருத்து வேறுபாடுகள், மோசடிகள் இடம்பெறுகின்றது. பிரச்சனைகளை தோற்றுவிப்பவர்களும் இருக்கிறார்கள். ஆகவே இதை அனைத்தையும் கட்டுப்படுத்துவதற்கு, விபரீதங்களை தடுப்பதற்கு, பிரச்சனைகள் ஏற்படாத பிரச்சனைகள் உடனடியாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு முகமாக போலீஸ் சிவில் உடையில் இருக்கும் போலீஸ் அதிகாரிகளும் இருக்கிறார்கள். போலீஸ் உடையில் இருப்பவர்கள் அதிகாரிகளும் அந்த எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு முன்பதாக கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இராணுவத்தினரும் இந்த எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு முன்பாக கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே சிவில் அதிகாரிகள், சிவில் உடையில் போலீஸ் அதிகாரிகள், இராணுவத்தினர், இப்படி அனைவருமே பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் பொருட்டு ஒவ்வொரு எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு முன்பாகவும் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இது போலீஸ் மாதிபருடைய கட்டளையின் கீழ் இடம்பெற்று வருவதாகத்தான் அவர் குறிப்பிட்டிருந்தார். දෙවන පාර්ශවයන් නිදහස අහිමි කරගනිමින් මේ වන විටත් අධිකරණාත්මක වශයෙන් නඩු කටයුතු වලට මුහුණ පාන්නට සිදු වෙලා තියෙනවා. ඒක ඉතාමත්ම කනගාටුදායක තත්ත්වයක්. ඇතැම් ඉන්ධන හල් හිමියන් අනීතික ලෙස ගබඩා කරන ලද, ඒ වගේම සංගවාගෙන සිටීමෙන් ඉන්ධන නොමැත යන සඳහන් කරමින් මහජනතාව අපහසුතාවයට පත් කරනු ලබන අවස්ථාවන් සඳහා ශ්‍රී ලංකා පොලිසිය ඉඩ ලබා නොදෙන බව ඉතාමත්ම අවධානයෙන් අපි මතක් කරනවා. ඒ වගේම අපි අවධානය යොමු කරනවා සියලුම මහජනතාවට 2026 මාර්තු 11 වෙනිදා බියගම පොලිස් බල ප්‍රදේශයේදී ව්‍යාපාරිකයෙකු ඩීසල් ලිටර් 8ක් කරනවා. ඒ වගේම ரைட். தொடர்ந்தும் உரையாற்றிய போலீஸ் ஊடக பேச்சாளர் ஏஎஸ் உட்லர் அவர்கள் தெரிவிக்கின்றார், இப்பொழுது நாட்டில் இருக்கின்ற மக்கள், மத்திய கிழக்கில் இடம்பெறுகின்ற போர் பதற்றம் காரணமாக பல நாடுகள் இந்த நெருக்கடிக்கு முகம் கொடுத்து வருகிறார்கள். எங்களுடைய நாட்டில் இப்பொழுது எரிவாயு சிலிண்டர்கள் போதுமாக இருக்கின்றது, போதுமான அளவு கையிருப்பில் இருக்கின்றது. ஏப்ரல் மாத இறுதி வரை கையிருப்பில் இருக்கின்றது. இன்றைய தினம் அந்த எரிவாயு சிலிண்டர்களை அனைத்து இந்த விற்பனை நிலையங்களுக்கும் கொண்டு செல்லும் நடவடிக்கையும் மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆகவே ஏப்ரல் மாத இறுதி வரை எரிவாயு சிலிண்டர்கள் இருக்கிறது. அடுத்ததாக இந்த எரிபொருள் பிரச்சனையில் ஒரு முகமாகத்தான் நிறைய எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்கள் ஒரு சிலர் மோசடியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதாவது அவர்களுடைய எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் போதுமான அளவு எரிபொருள் கையிருப்பில் இருந்தும் இன்று எங்களிடம் ஸ்டாக் இல்லை, இன்று பவுசர் வரும் வரை இருக்க வேண்டும், இன்று பெட்ரோல் பெற்றுக்கொள்ள முடியாது, நீங்கள் திரும்பி செல்லுங்கள் என்று அவர்களுடைய பெட்ரோல் செட்டுகளை, எரிபொருள் நிரப்பு நிலையங்களை மூடிக்கொண்டு மக்களை திருப்பி அனுப்புகிறார்கள். இப்படியான சம்பவங்கள் சில பதிவாக இருப்பதாகவும் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருந்தார். අපි අවධානය යොමු කරනවා සියලුම මහජනතාවට 2026 මාර්තු 11 වෙනිදා බියගම පොලිස් බල ප්‍රදේශයේදී ව්‍යාපාරිකයෙකු ඩීසල් ලිටර් 19060ක් සමගින් අපි අත්අඩංගුවට ගත්තා. ඔහුට විරුද්ධව මේ වන විටත් මහාර 19060ක් அந்த வகையில் தான் பியகம பகுதியில் வைத்து ஒரு வியாபாரி 19,060 லிட்டர்
பாருங்கள், அவற்றை அத்தனை அளவான லீட்டர் கணக்கான எரிபொருளை பதுக்கி வைத்து போலீஸ் வலையில் சிக்கிவிட்டார். அவருக்கு எதிரான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ඒවගේම 2026 මාර්තු 11 වෙනිදා මල්වාන පොලිස් බල ප්‍රදේශයේ භූමිතෙල් ලීටර් 67.5ක් ඒ වගේම පෙට්‍රල් ලීටර් 10.5ක් ළඟ තබා ගනිමින් අනීතික ලෙස ගබඩා කර තැබීමෙන් මේ වන විටත් ඔහුට විරුද්ධව භූමිතෙල් ලීටර් 2026 මාර්තු 11 වෙනිදා මල්වාන පොලිස් அதே போலத்தான் மல்வான பகுதியிலும் அதே போன்றது ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கின்றது. ஒருவர் மண்ணெண்ணெய் லிட்டர் 60 லிட்டருக்கும் அதிகமான மண்ணெண்ணையும் 10 லிட்டருக்கு அதிகமான பெட்ரோல் டீசலையும் அவர் கையிருப்பில் வைத்திருந்ததற்காக தற்பொழுது அவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார். சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி நிறைய சம்பவங்கள் பதிவாகிறது. அதே போல வத்தலையில் 18 வயது இளைஞர், வத்தலை பிரதேசத்தில் அங்கும் 18 வயது இளைஞர் இதே போன்று எரிபொருளை சேமித்து வைத்து போலீஸ் வலையில் சிக்கி இப்பொழுது அவருக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கின்றார். පොලිස් බල ප්‍රදේශයේ භූමිතෙල් ලීටර් 67.5ක් ඒ වගේම පෙට්‍රල් ලීටර් 10.5ක් ළඟ තබා ගනිමින් අනීතික ලෙස ගබඩා කර තැබීමෙන් මේ වන විටත් ඔහුට විරුද්ධව මහරගරු අධිකරණයේ නඩුවක් විභාග වෙනවා. ඒ වගේම අපි මතක් කළ යුතුයි වේයන්ගොඩ පොලිස් බල ප්‍රදේශයේ සාමය කැඩු පුද්ගලයන් 7 දෙනෙකුට විරුද්ධව අත්නගල මහේස්ත්‍රාත් අධිකරණයේ මේ වන විටත් නඩු කටයුත්තක් අපි அதே போல வேயாங்குட பகுதியில் எரிபொருள் நிரப்பு நிலையத்துக்கு முன்பாக வரிசையில் இருந்தவர்கள் ஒரு 7 பேர் அமைதியை சீர்குலைக்கும் வகையில் செயற்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு நீதிமன்றத்தில் கைது செய்யப்பட்டு இப்பொழுது முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதாவது எரிபொருள் வரிசைகளில் ஒரு சில குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிப்பவர்களும் இப்பொழுது அவதானிக்கப்படுவார்களாகவே உங்களுக்கு சொல்ல இருப்பதை தான், நீங்கள் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு முன்பாக வரிசையில் இருக்கிறீர்களாயின் அமைதியாக பொறுமையாக உங்களுடைய அந்த டர்ன் வரும் வரை நீங்கள் பொறுமையாக காத்திருக்க வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் பிரச்சனையை ஏற்படுத்துபவர், அமைதியை சீர்குலைப்பவராக நிச்சயமாக அங்கு இருக்கின்ற சிவில் உடையில் இருக்கின்ற போலீஸ் அதிகாரிகள் உங்களை நோட்டமிட்டு உங்களை உடனடியாக கைது செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஆகவே குழப்பம் ஏற்படுத்த முயற்சிக்க வேண்டாம், அமைதியாக செயற்படுமாறு தான் கேட்டுக்கொள்ளவும் படுகின்றீர்கள். ආරම්භ කළ තියෙනවා. උඩුදුම්බර පොලිස් බල ප්‍රදේශයේ ඒ වගේමයි අනවසර විකිණි සඳහා පුද්ගලයන් 4 දෙනෙකු තෙල්දිනිය මහේස්ත්‍රාත් අධිකරණය 2026 18 හැවටලයන් 10 දෙනෙකු ගහතබගරු කළ යුතුයි. අනීතික වගේම සමාජ විරෝධී නීති මටයුක්ත සිද්ධ කට ඔබට இப்படி இலங்கையின் பல பகுதிகளிலும் பல்வேறு செய்திகள் பதிவாக இருக்கின்றது. இந்த மோசடிகளில் ஈடுபடுபவர்கள், எரிபொருளை பதுக்கி வைப்பவர்கள், எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு முன்பாக வரிசைகளில் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிப்பவர்கள், அமைதி சீர்குலைக்கும் வகையில் செயற்படுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. நீதிமன்றத்தில் அவர்கள் கைது செய்யப்பட்டு முன்னிலைப்படுத்தப்படுகின்றார்கள். இது தொடராமல் இருப்பது எரிபொருள் வரிசைகளில் இருப்பவர்களுடைய கையில் தான் இருக்கின்றது. உங்களுக்கு எரிபொருள் வேண்டுமென்றால் உங்களுடைய QR அட்டையை நீங்கள் தயார்படுத்திக் கொண்டு QR கோடை தயார் செய்து வைத்துக் கொண்டு அதன் அடிப்படையில் நீங்கள் சென்று உங்களுக்கான அந்த வாரத்துக்கான பெட்ரோலை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். தவிர்த்து ஏதும் பிரச்சனைகள் செய்ய முற்பட்டால் நீங்களும் கைது செய்யப்படுவீர்கள் என்பதையும் போலீஸ் ஊடக பேச்சாளர் ஏஸ் உட்லர் தெரிவித்திருக்கிறார். அதே போல மற்றொரு விடயம் தான் QR முறைமையின் அடிப்படையில் அதன் கீழே தான் இனியும் இடம்பெறப் போகிறது. ஆனால் நாளை தொடக்கம் ஒரு மாற்றம், ஒற்றை இலக்கங்கள் இரட்டை இலக்கங்கள் குறித்த திகதிகளில் ஒரு பதிவு வந்திருக்கிறது. அதாவது உங்களுடைய இலக்க தகவல்கள், வாகன இலக்க தகவல்களின் இறுதி இலக்கம் ஒற்றை இலக்கத்தோடு இருந்தால் நீங்கள் ஒற்றை இலக்க திகதிகளிலும், இரட்டை இலக்கங்களாக இருந்தால் உங்களுடைய வாகன இலக்க தகவல்களின் இறுதி இலக்கம் இரட்டை இலக்கங்களாக இருந்தால் இரட்டை திகதிகளிலும், இரட்டை எண் திகதிகளிலும் நீங்கள் உங்களுக்கான எரிபொருளை பெற்றுக்கொள்ள முடியும். காரணம், இந்த வரிசைகளை கட்டுப்படுத்த முகமாக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அந்த திட்டத்தின் அடிப்படையிலும் நாளைய தினம் 19ஆம் தேதி நாளை ஒற்றை இலக்கங்கள் உங்களுடைய வாகன இலக்க தகவல்களில் ஒற்றை இலக்கம் இறுதியாக இருந்தால் நீங்கள் நாளைய தினம் சென்று உங்களுக்கான எரிபொருளை பெற்றுக்கொள்ள முடியும். இரட்டை இலக்கக்காரர்கள் சென்றுவிட வேண்டாம், செல்லவும் வேண்டாம், உங்களுக்கு எரிபொருள் வழங்கப்படவும் மாட்டாது என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சி நிறைவு கொண்டு வருகின்றோம். நாளை மீண்டும் பல புதிய அப்டேட்டுகளுடன் சந்திக்கலாம். தொடர்ந்தும் லாங்காஷியுடன் இணைந்திருங்கள். ஒளிப்பதிவாளர் ரசிகரும் நான் பில் ஷர்மன்சன். நன்றி, வணக்கம்.